எல்லாத்துலயும் ஃபெயில் ஆனா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் காலேஜுக்கு வரது? விடுப்பா. எங்க என்ன அத்தை அவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? ஏன் அத்தை, நம்ம பரம்பரைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. தோ கிருபா கூட தான் காலேஜ் படிச்சா, ஒரு அரியர் கிடையாது. அப்பேற்பட்ட புத்திசாலி இவ. ஏன் பொண்ணுங்கிறதுனால அவளுக்கு புத்திசாலித்தனம் இருக்குன்றது வேற. ஆனா அந்த அளவுக்கு படிக்கலனாலும் 1-2 பாஸ் ஆயிருக்கலாம்ல. அப்பா போதும்பா. பவித்ரா, கிருபா மாதிரி புத்திசாலி பக்கத்துல இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? எல்லா விஷயத்தையும் அவளை பார்த்து கத்துக்க. அவ அறிவுல பாதி இருந்தா கூட போதும், நீ பொழைச்சுப்ப. அங்கிள், ஒருத்தரை ஒரு செமஸ்டர்ல ஃபெயில் ஆனதை வச்சு அவங்கள மட்டம் தட்டக்கூடாது. இந்த செமஸ்டர்ல விட்டத அடுத்த செமஸ்டர்ல கூட எழுதி பாஸ் ஆகலாம்ல. அவ்வளோ ஏன், நான் கூட எல்லாத்தையும் சேர்த்து 30 பேப்பர் மொத்தமா எழுதிதான் பாஸ் பண்ணேன். அந்த மாதிரி பவித்ராவும் பண்ணலாம்ல. யார்கிட்ட கதை விடுற? 30 பேப்பரும் மொத்தமா எழுதி பாஸ் பண்ணலாம். விட்ட காதுல பூக்குடையே சுத்துவா போல. நீ என்ன அவ்வளவு பெரிய புத்திசாலியா? நான் புத்திசாலின்லாம் சொல்ல வரல. 30 பேப்பரை ஒன்னா எழுதி பாஸ் பண்ணேன்னு சொன்னேன். அப்ப நீ புத்திசாலின்னு சொல்லாம சொல்ற. சரி, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு பாப்போம். கிருபா, என்ன அதெல்லாம்? அம்மா, இப்ப என்ன கிருபா தப்பா பேசிட்டா? நான் கேள்வி கேக்குறேன், பதில் சொல்லுன்னு தானே சொன்னா. உண்மையான புத்திசாலியா இருந்தா சொல்லட்டும். பரவாயில்லம்மா, கேக்கட்டும். தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்றேன். பாத்தீங்களா எப்படி பம்மரானு? அதுக்கு பேரு தன்னடக்கம். உனக்கு அதெல்லாம் புரியாது, நீ கேளு. இது என்ன போன்னு தெரியுமா? பாத்திருக்கியா? தெரியும், ஐபோன் தானே. பரவாயில்ல. இந்த போனோட ஃபவுண்டர் யாரு, அவர் பேரு, அவரை பத்தின டீடைல்ஸ் சொல்லு பாப்போம். ஏண்டா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோன்னு முழிக்கிறியா? என்னடி சிரிக்கிற? கேள்வி கேட்டா தெரியும் தெரியாதுன்னு சொல்லு. அத விட்டுட்டு பல்ல காட்டுற. இல்ல, சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏய், முதல்ல என் பொண்ணு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, அப்புறம் நீ கேளு. நம்ம வாழ்க்கையில எது முக்கியம், எது நமக்கு அவசியம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். உன்கிட்ட தத்துவம் எல்லாம் கேக்கல, பதில சொல்லு. சரி, சொல்றேன். ஐபோனோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ். பிறந்த வருஷம் 1955. மாசம் அக்டோபர். தேதி 5. அவர் பிறந்த அதே அக்டோபர் 5 தான் அவரோட டெத் டேட்டும். வருஷம் 2011. அவர் அமெரிக்கன் சிட்டிசன். அவரும் என்ன மாதிரி பவித்ரா மாதிரி சரியா படிக்காதவர். காலேஜ்ல நிறைய அரியர் வச்சவர். அவ்வளோ ஏன், காலேஜ் பாதிலேயே டிராப் பண்ணவர். அவர் இறந்த போது அவரோட சொத்து மதிப்பு 8.3 பில்லியன். வால்ட் டிஸ்னி கம்பெனியோட சேர்த்து 10 கம்பெனிக்கு டைரக்டரா இருந்தாரு. அவர் ஃபாலோ பண்ண மதம் பௌத்த மதம். அவரோட வைஃப் பேரு லாரன் பாவல். போதுமா இல்ல இதுக்கு மேல வேணுமா?
சூப்பர் பிரீத்தி, ஃபேண்டாஸ்டிக். இரு பவித்ரா, இன்னும் முடியல. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் விக்கிபீடியால ஆப்பிள் போன் ஃபவுண்டர்னு போட்டாலே தானா வந்துரும். ஆனா நாம எதுல தேடினாலும் கிடைக்காத இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. அத பத்தி நான் கேக்கட்டுமா? நீங்க பதில் சொல்றீங்களா? அம்மா, இவ என்ன பேசுறான்னு பாருங்க. இரும்மா, அவ என்ன தப்பா கேட்டுட்டா? ஏதோ கேள்விதானே கேட்க போறா, கேக்கட்டும். நீ தானே சொல்ல சொல்ல கேட்காம ஆரம்பிச்சு வச்ச. சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு, அவ கேக்கட்டும். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போ. பிரீத்தி, கேளு. நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, சாதாரண கேள்விதான். உங்க அம்மா பேர் என்ன? என்ன கலாய்க்கிறியா? ஐயோ, சத்தியமா தான் கேக்குறேன், சொல்லுங்க. சொல்லுங்க கிருபா. சந்திரிகா தேவி. அவங்க அம்மா பேரு? அஞ்சனா தேவி. அவங்க அம்மா பேரு? வடிவாம்பிகை தேவி. அவங்க அம்மா பேரு? அது வந்து ஞானாம்பிகை தேவி. அவங்க அம்மா பேரு கமலாம்பிகை தேவி. அவங்களோட அம்மா பேரு கொற்றவை தேவி. அவங்களோட அம்மா பேரு தையல் நாயகி தேவி. சூப்பர் பவி. என்ன எல்லாரும் அப்படியே நிக்கிறீங்க? கிளாப் பண்ணுங்க. ஏய், சும்மா வாய்க்கு வந்த பேரெல்லாம் சொல்லி ஏமாத்த பாக்குறியா? சந்திரிகா, பவித்ரா சொன்னது எல்லாமே உண்மை. பவித்ரா, வாமா இங்க. என் தங்கம், உன்னை போய் எல்லாரும் மட்டம் தட்டி பேசிட்டாங்களே. நம்ம குடும்பத்தோட வரலாறையே சொல்றேன். இதை விட புத்திசாலித்தனம் என்னடா இருக்கு? என் தங்கம், இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்ட? பிரீத்தி தான் பாட்டி சொல்லி கொடுத்தா. தேங்க்யூ. கிருபா, ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கிறதுல தப்பு இல்ல. அதுக்கு முன்னாடி நாம யாரு, நம்ம பரம்பரை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்க அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, பூட்டன் போட்டி, ஓட்டன் ஓட்டி, சேயோன் சேயோள், பரன் பறை, இதுதான் 7 தலைமுறை. 7வது தலைமுறையான பரனும் பறையும் சேர்ந்துதான் நம்ம பரம்பரை. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பிரீத்தி, இங்க வாடா. நிறுத்துங்க. அம்மா, நம்ம குடும்பத்தை பத்தி நமக்கே தெரியாத விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும்? இவ மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. இவ வேற ஏதோ திட்டத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அம்மா, நான் எந்த தப்பான நோக்கத்தோடையும் உங்க பரம்பரைய பத்தி தெரிஞ்சுக்கல. நாம ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது அவங்கள பத்தியும் அவங்க சுத்தி இருக்கிறவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்ல.
உங்க வம்சம் ராஜ வம்சம்ங்கிறதுனால உங்களை பத்தி மட்டும் இல்லாம உங்க பரம்பரை பத்தியும் நானே தெரிஞ்சுக்கிட்டேமா. வாவ், சூப்பர். அம்மா வாங்க. வணக்கம். வணக்கம்மா. என்ன விஷயம்? எப்ப வந்தீங்க? அப்பவே வந்துட்டேன். ஆ, விவாதம் ரொம்ப சுவாரஸ்யமா போய்கிட்டு இருந்தது. அதான் அங்கேயே நின்னுட்டேன். சரி சரி. என்ன விஷயம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. பேசணும். கொஞ்சம் தனியா ஆ, பேசணும். ஓ வாங்க. ஆ. சண்முகம், ஐயோ ஐயா, பாத்துங்க ஐயா. சொல்லுங்க பண்டிதரே. ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க. எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. அம்மா, நீங்க மடியேந்தி தர்மம் வாங்கி பரிகாரம் பண்ணதுக்கு பலன் கிடைக்கிறதுக்கான நாள் நெருங்கிட்டே வருதுமா. நாளைக்கு மகாலய அமாவாசை. வருஷத்துக்கு ஒரு நாள் வர சிறப்பான அமாவாசை. இந்த நாள்ல பரிகாரம் பண்ணா பித்ருதோஷம் நீங்கிறது மட்டும் இல்லாம பித்ருக்கள், அதாவது நம்ம முன்னோர்கள் பண்ண பாவத்துக்கு கூட சாப விமோசனம் கிடைக்குமா. உண்மையா சொல்றீங்க பண்டிதரே? ஆமாமா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட சாபத்தில இருந்து விமோசனம் கிடைக்கும். அதுக்கு மேற்கொண்டு சிறப்பு பரிகாரம் பண்ணா அந்த ஆத்தா நம்ம விக்ரம் தம்பிக்கு வரப்போற பொண்ணு யாருங்கறத உங்க கண்ணுல காட்டுவாமா. இப்பவாவது உனக்கு என் மேல கருணை வந்துச்சு. பண்டிதரே, கண்டிப்பா பண்ணிடலாம். அதுக்குண்டான ஏற்பாட பண்ணிடுங்க. அம்மா, மறுத்து பேசுறதுக்கு மன்னிக்கணும். ஏற்கனவே பரிகாரத்துக்கு மேல பரிகாரமா பல தடவை பண்ணி உங்க உடம்ப ரொம்ப வருத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலயும் இப்ப இன்னொரு பரிகாரம் பண்ணி உங்க உடம்ப கஷ்டப்படுத்திக்கணுமா? உங்க உடம்பு தாங்குமா? சொல்றனேன்னு தப்பா நினைக்காம கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சண்முகம், நோயின் வந்தா மருந்து குடிச்சுதான் ஆகணும். சாபம் தீரணும்னா பரிகாரம் செஞ்சுதான்ப்பா ஆகணும். விக்ரம் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்காதான்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன். இந்த பரிகாரம் பண்றதன் மூலமா அந்த அம்மன் நம்ம கண்ணு முன்னாடி விக்ரம்க்கு வரப்போற பொண்ணு யாருன்னு நமக்கு காமிச்சு கொடுத்துருவான்னு பண்டிதர் சொல்றாரு. அப்போ அது கண்டிப்பா பண்ணிதான் பார்க்கணும். என் உடம்ப பத்தி எனக்கு கவலை இல்லை சண்முகம். பண்டிதரே, நாளைக்கே நீங்க பரிகார பூஜைக்கான ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா. போயிட்டு வாங்க. சண்முகம், சொல்லுங்கம்மா. எனக்கு ஒண்ணு ஆகாதுப்பா. அந்த ஆத்தா எனக்கு துணையா இருப்பா. தைரியமா இரு. சரிங்கம்மா. அம்மா, நாளைக்கு மகாலய அமாவாசையா. பெரியம்மாவை பண்டிதரு சிறப்பு பரிகார பூஜை பண்ண சொல்லிருக்காரு. என்ன பரிகாரம்? அது என்ன ஏதுன்னு எந்த விவரமும் சொல்லலமா.
ஆனா அந்த பரிகாரத்தை பண்ணா விக்ரம் ஐயாவை கட்டிக்க போற பொண்ணு யாருன்னு அந்த அம்மன் காட்டி கொடுத்துருமா. அதனால அத நாளைக்கே பண்ண போறாங்களாம். ஓஹோ, என் பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டு வேற பொண்ண விக்ரம்க்கு கட்டி வைக்க பாக்குறாங்களா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஹ, நாளைக்கு பரிகாரம் பண்ணாதானே? என் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுக்கு தடங்களா யார் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். நாளைக்கு பரிகாரம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். சந்திரிகா, நீ என்னதான் தடுத்தாலும் பிரீத்தி விட மாட்டா. எப்படியாவது அத்தையை அழைச்சிட்டு போய் பரிகாரம் பண்ண வச்சுட்டா. நீங்களே இவ்ளோ யோசிக்கும் போது நான் யோசிக்காம இருப்பேனா? நாளைக்கு பிரீத்தி ஒண்ணுமே பண்ண முடியாதபடி நான் லாக் பண்ண போறேன். அவளால இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட நகர முடியாது. ஹாய். ஹாய்டா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். உன்னோட ப்ராஜெக்ட் எந்த அளவுல போயிட்டு இருக்கு? ப்ராஜெக்டா? அதான் உன் லவ் மேட்ரு. அதான் சொன்னேன்ல, விக்ரம் வீட்டுக்குள்ள வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பாட்டி மனசுல இடம் பிடிச்சிருவேன்னு. அக்கா இங்க பாரு, நீ கிளாசிக்கல் மியூசிக் கத்துக்க போறன்னு தான் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிருக்க. அத நீ மறந்துடாத. அதை எப்படிடா மறப்பேன்? இல்லக்கா, உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இங்க வந்துருச்சு. சரியா? அதான் சொல்றேன். என்னடா சொல்ற? இன்னும் 2 மாசத்துல நீ கோர்ஸ முடிச்சிட்டு அமெரிக்கா வந்துருவேன்னு அம்மாவும் அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அமெரிக்கா வந்த உடனேயே உன் மேரேஜ் முடிக்கிறத பத்தி வீட்ல பேசிட்டு இருக்காங்க. டேய், என்னடா நீ? எதையாவது சொல்லி அம்மா அப்பாவை மாப்பிள்ள பார்க்க விடாம தடுடா. அக்கா அதெல்லாம் இனி முடியவே முடியாது. கிட்டத்தட்ட 10 பேரை பார்த்து அதுல 2 பேரை ஃபைனலே பண்ணிட்டாங்க. நீங்க வந்து யார ஓகே சொல்றியோ உடனே கல்யாணம் தான். அதனாலதான் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ விக்ரம் வீட்ல பேசி எல்லாத்தையும் ஓகே பண்ணிடு. டேய், அதுக்கு தாண்டா நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இல்லக்கா, உன்னோட கல்யாண விஷயமா அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அத பத்தி நான் உன்கிட்ட கொஞ்சம் டீப்பா டிஸ்கஸ் பண்ணணும். போன்ல எல்லாம் பேசினா சரியா வராது. கூடிய சீக்கிரத்துல நான் இந்தியா வரேன். டேய், வெளியேறியா? இந்தியாக்கு வரியா? எப்படா? ஆமாக்கா, எனக்கும் உன்னை பார்க்கணும், உன் லைஃபுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குக்கா. சீக்கிரமா நான் உன்னை வந்து பார்க்கறேன். டேக் கேர். பைக்கா. டேய், ஐயோ, ஹரீஷ் வேற சென்னை வரேன்னு சொல்றான். அவன் வந்தா தேவையில்லாத பிரச்சனை வந்துருமே.